Praise the Lord. ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise the Lord. Glory be to the name of the Lord. இந்த வாரத்தின் கடைசி நாளிலே நாம் மீண்டும் ஒரு முறை தேவனுடைய பிரசன்னத்திலே கூடி வந்து தேவனுடைய வேதத்தோடு நாம் நேரத்தை இந்த காலை வேளையிலே செலவழிக்க தேவன் அளித்த அளவற்ற கிருபை எண்ணி நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். I really thank God for the grace that the Lord has rendered to come to His presence and to spend this time the Word of God on the last day of this week. நம்முடைய தேவன் எவ்வளவு நல்லவர். How good is our God. அவருடைய விலையேற பெற்ற ஒப்பிட முடியாத அவருடைய வார்த்தையை தேவன் நமக்கு பிட்டு ஒவ்வொரு நாளும் நம்மை போஷிக்கிறார். The Lord has been breaking His precious and uncomparable word to us, and the Lord has been feeding us daily. அவருடைய இரக்கங்கள் பெரியது. His mercies are great. அவருடைய கிருபைகள் பெரியது. His grace is great. அவருடைய தயவுக்கு நம்மை முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். Let us humble ourselves to His favor and commit at His presence. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் களைந்தே தம் விண்ணவர் சாயல் அடைவே. விண்ணவர் சாயல் அடைவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. பூமியின் கூடாரம் என்றும் பலவீனமே அழிந்திடுமே. கைவேலை இல்லாத பொன் வீடு கண்டடைந்து வாழ்ந்திடுவே. கண்டடைந்து வாழ்ந்திடுவே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே நானும் தேவனோடிருப்பே. தேவ சாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே
ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற மகிமையின் நம்பிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். Lord, thank you for the hope of glory that you have given us, Lord. எங்கள் கண்களால் காண்கிறது, நாங்கள் ஒவ்வொரு நாளும் கடந்து வருவது எல்லாமே அனித்தியமானது என்பதை உம்முடைய வசனத்தின் மூலமாய் நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. Lord, we know through your word that whatever we see and whatever we go through are mortal things of this world, Lord. எல்லாமே எங்களை சுற்றி மாயமாய் இருந்தாலும் எங்களுக்கு ஒரு மகிமையின் நிச்சயமும் நம்பிக்கையும் உமக்குள்ளே நீர் தந்திருப்பதற்காக நன்றி. Lord, though everything is vanity, but thank you that you have given us an assurance of glory in us, Lord. எங்களுக்குள்ளே கொடுத்திருக்கிற நல்ல நம்பிக்கைக்காக ஸ்தோத்திரம். Lord, thank you for the hope that you have given us, Lord. நாங்கள் வெறுமனே இந்த உலகத்திற்காக மாத்திரம் வாழாமல் எங்களுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற நித்திய நம்பிக்கைக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் ஓடுவதற்கு எங்களுக்கு கொடுத்திருக்கிற நீண்ட பாதைக்காக ஸ்தோத்திரம். Lord, let us not live for this world alone, but thank you that you have given us a long road that we may travel towards that eternal hope, Lord. உம்முடைய நாமத்தை எங்கள் வாழ்க்கையிலே தொடர்ந்து மகிமைப்படுத்தி எங்களை உருவாக்கி கொண்டே இருமப்பா. Lord, continue to glorify your name in our life and continue to mold us and make us, Lord. உம்முடைய நாமத்தை இன்றைக்கும் மகிமைப்படுத்து. Lord, glorify your name even today. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். ஆமென். Praise the Lord. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. Praise the Lord. May God bless you all. இந்த தியானங்கள் எடுப்பது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. Though it is difficult to take all this meditation, it is really happy. என்னால் உண்மையாகவே இந்த தியானங்களை நான் ஒவ்வொரு நாளும் நான் உட்கார்ந்து நேரம் எடுத்து அதிகாலையில் இதை உட்கார்ந்து தியானிக்க அது எனக்கு முதலாவது ரொம்ப பெரிய பிரயோஜனமாக இருக்குது. First of all, this devotion which I prepare very early morning every day is really beneficial to me. இன்றைக்கு 125வது நாள். Today is 125th day. எப்படி தான் இந்த 125 நாளை கடந்தேன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கு. I am really amazed how did I cross through this 125 days. ஆனால் கர்த்தர் ரொம்ப ரொம்ப நல்லவர். But God is very very good. அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்ணாதவர். The Lord who will not despise small beginnings. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தோடு உட்கார, அதை வாசிக்க, தியானிக்க அந்த நேரங்கள் இன்பமானவைகள். The time that we spend with the word of God, the time that I take to meditate the word of God is really sweet and pleasant. நான் தனிப்பட்ட விதமாய் உட்கார்ந்து தியானிக்கிற தியானங்களை கேட்கிற உங்களுக்கும் தேவன் அதை பிரயோஜனப்படுத்துகிறார் அப்படின்னு நான் கேட்கும்போது என் உள்ள ரொம்ப மகிழுகிறது. And when I also hear that this personal devotion meditation that I take is also useful to you, I am really happy in the Lord. இந்த பேதைகளாகி எங்களை நீங்கள் பயன்படுத்துகிறீங்களே ஆண்டவரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். I'm much grateful to the Lord, saying, Lord, you're using fools like us to be useful to other people. உண்மையாகவே தேவன் நல்லவர். Truly the Lord is good. அவருடைய கிருபை பெரியது. And his mercies are great. இந்த காலை தியானத்தில் நீங்கள் யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக நீங்கள் எங்களோடு இணைகிற உங்களை ஒவ்வொருவரையும் அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். I also greet and welcome who have joined us on this morning devotion through YouTube and TV channels. எங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. May God bless you all who are continuously praying for us. அநேகருக்கு நீங்கள் இதை பகிர்ந்து கொண்டு ஆசீர்வதிக்கப்படுறீங்க. And you are also sharing and spreading this to many people, and you are also blessed to that. அடிக்கடி நீங்கள் அனுப்புகிற கடிதங்கள், நீங்கள் அனுப்புகிற டெக்ஸ்ட் மெசேஜஸ், நீங்கள் அனுப்புகிற இமெயில்ஸ், இதெல்லாம் நான் படித்து சில வேளை சோர்ந்து போனால் கூட அதனை அதிகமாக உற்சாகப்படுத்துகிறது. At times when I grow weary, when I read all your messages, when I read all your emails and letters, it really encourages me. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. இன்றைக்கு நம்ம தொடர்ந்து கவனிக்க போகிறோம். We're going to meditate again today. நான் இன்றைக்கு 5ஆம் அதிகாரத்தை தாண்டி 6ஆம் அதிகாரத்துக்கு போகணுன்னு நான் நேற்றுக்கே யோசித்திருந்தேன். So yesterday I thought to finish this chapter 5 and go to chapter 6. ஆனால் நேற்றுக்கு நான் திரும்ப இதை தியானிக்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் விடலை. அதில் ஒரு வார்த்தையை நான் சொல்லாமல் கடந்து போகக்கூடாதுன்னு ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை மனதில் போட்டு சிந்திக்க வைத்தார். But again when I was sitting to meditate on this, the Lord did not leave me. He want to speak on one important word and then move on. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. 5ஆம் அதிகாரத்தினுடைய நம்ம கிட்டத்தட்ட
முதல் 14 வசனங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். So we are meditating first 14 verses of chapter 5. இதுல முக்கியமா நம்ம எடுத்த கருத்து என்னன்னா, உறவுகளின் மேன்மை, உறவுகளில் இருக்க வேண்டிய ஜாக்கிரதை. So important concept that we took from this is the importance of our relationships and how cautious we should be about our relationships. நேற்றைக்கு அதை ஒரு முக்கியமான ஒரு பகுதியை நேற்றைக்கு நான் பேசினேன். And yesterday I spoke on an important subject. எப்படி உறவுகள் நம்மை பாதிக்கும். So how will our relationships affect us? விசேஷமாக துன்மார்க்கமான உறவுகள் எப்படி நம்ம எவ்வளோ வேதனைக்குள்ள ஆக்குன்றதை பற்றி நேற்றுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பேசினேன். And especially I spoke very specific about how this immoral relationship will ruin our life. அதாவது சபைக்குள்ள, சங்கத்துக்குள்ள, சமுதாயத்துக்குள்ள நமக்கு கொடுக்கக்கூடிய அவப்பெயரை பற்றி நேற்றுக்கு நான் பேசினேன். I also spoke about the bad reputation that it brings among the congregation, assembly and the society. நேற்றுக்கு லைவ்ல போகும்போது ஆடியோவில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. நாங்கள் அதை சரி பண்ணி உடனே திரும்ப அப்லோட் பண்ணிட்டோம் அந்த ஃபைலை. So yesterday when we telecasted live, there was some problem in the audio. So we again rectified it and re-uploaded that file. நீங்கள் ஒவ்வொருவரும் முடிந்தா எப்பயாவது ஒரு முறை திரும்ப அதை கேட்கணும்னு ஆசைப்படுறேன். So I wish that everyone should again listen to this whenever you have time. உங்கள் பிள்ளைகளுக்கு எப்போ டைம் இருக்கோ, அவங்க ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் தயவு செய்து அந்த செய்தியை நீங்கள் ஒரு முறையாவது அவங்க கேட்கறதுக்கு அவங்கள நீங்கள் தயவு செய்து ஊக்கப்படுத்துங்க. Also encourage your children whenever they have time at least to listen to this sermon once. இது எல்லா வயதினருக்கும் பொருந்தும். This is applicable to all ages. திருமணமானவங்களானாலும் சரி, திருமணம் ஆகாதவங்களானாலும் சரி, கண்டிப்பாக கேட்க வேண்டிய ஒரு வார்த்தை. No matter whether you are married or unmarried, this is a word that you should necessarily listen to it. உங்களுக்கு ஏதாவது ஒரு வாலிபர் கூட்டம் அல்லது உங்களுக்கு ஒரு வாலிபர் குழுலாம் உங்கள் சபையில் இருந்தால் தயவு செய்து அவங்கள எல்லாரும் கூட்டி வைத்து ஒரு முறை ஆகில இந்த செய்தியை, நேற்றைக்கு உள்ள செய்தியை கேட்க சொல்லுங்க. So if you have any youth groups in your churches or you have any personal youth groups, kindly ask them and recommend them to listen to this yesterday's sermon. சபையின் நடுவே ஏற்பட்ட தீமை, The ruin amidst the congregation. அது நம்முடைய தியானத்தில் 124வது தியானம். That is devotion number 124. எனக்கு தெரியும், அதனால நிறைய பேர் எச்சரிப்படைவாங்க, நிறைய பேர் உணர்வடைவாங்க, அநேகர் அதனால ஆசீர்வதிக்கப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும். I know many people will be convicted, many people will be benefited through this. இதுல ஒரு குறிப்பிட்ட காரியத்தை, இந்த உறவுகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கும், விசேஷமாக பரஸ்திரியோடு அல்லது ஒழுக்கமில்லாத நபர்களோடு, உண்மையில்லாத உறவுகள், தீமையான பாவமான உறவுகளை பின்தொடர்வதனால் உண்டாகிற பிரச்சனைகளை குறித்து நான் வாசித்து கொண்டிருக்கிறதுல இன்னும் ஒன்றை கடைசியா இன்றைக்கு நான் படைக்க விரும்புகிறேன். So among the problems that we are meditating, that a person who involves in a relationship with an immoral woman will encounter, today we are going to read one more, the last one. நீங்கள் நம்ம கவனித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம 9ஆம் வசனத்தில் கவனித்தோம். இந்த பரஸ்திரியுடைய வீட்டுக்கு போகிறது, அவளோடு கிட்டி சேரும்போது முதலாவது பாதிக்கப்படுறது நம்முடைய கனம் அல்லது கௌரவம் அல்லது மரியாதை. So first we saw when we go near the house of an immoral woman or when we go to the house of our immoral woman, the first thing that we lose is our honor. ரெண்டாவது, அதே 9ஆம் வசனத்தில் பாதிக்கப்படுறது நம்முடைய ஆயுசின் காலம். And the second thing that is affected is our years. மூன்றாவது 10ஆம் வசனத்தில் நம்முடைய செல்வம். And verse 10, the third one, wealth. நான்காவது 11ஆம் வசனத்தில் நம்முடைய சரீரம், நம்முடைய சுகம். And in verse 11 you can find the fourth one, which is our health. நேற்றைக்கு நான் உங்களோடு பேசினேன், சமுதாயத்தில் நம்முடைய நற்பெயர் கெட்டு போகிற ஒரு பெரிய ஆபத்து இதில் இருக்கு. And yesterday I spoke about the problem that we encounter in reputation in the society. இதில் இன்றைக்கு நம்ம 6வதாக கவனிக்க போகிற ஒரு காரியம் மீண்டும் நம்ம 11ஆம் வசனத்துக்கு வரப்போகிறோம். So the sixth thing that we're going to meditate is that we're going to come to verse 11 again. இந்த பரஸ்திரியோடு சேர்றது, அவள் வீட்டுக்கு போகிறது, அவளோடு நெருங்கி பழகிறதுனால உண்டாகிற பாதிப்பு என்ன? What is the effect that if you go to the near house of an immoral woman or if you associate with her? முடிவிலே உன் மாமிசமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கித்து. And you mourn at last when your flesh and your body are consumed. எனக்கு அதில் என்னை ரொம்ப தொட்ட வார்த்தை முடிவிலே நீ துக்கித்து.
The word that I liked here is you mourn at last. முடிவிலே துக்கம், Mourning at the last. at the end. நம்முடைய முடிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. Our end is very, very important. நாம விரும்புகிறோமோ இல்லையோ முடிவு எல்லாத்துக்கும் வரப்போறது. No matter whether we like it or not, we're going to have an end. நல்ல ஆரம்பங்கள் கூட ஒரு நாள் முடியதான் போகுது. Even good beginnings will have an end. முடிய போகாத ஒரு காரியம் அந்த உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. There is nothing never ending in this world. தேவன் படைத்த எல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. So everything that is created by God will come to an end. ஆண்டவர் படைத்த எல்லாத்தையும் பாருங்க, அதுக்கு ஆண்டவர் ஒரு மேக்கிங் டேட்டும் வச்சிருக்கிறாரு, மேனுஃபேக்சரிங் டேட்டும் வச்சிருக்கிறாரு, எக்ஸ்பைரி டேட் அதனுடைய என்றைக்கு அது முடிய போகுதுன்னு வச்சிருக்கிறாரு. Look at everything that is created by God. The Lord has set a date of manufacturing and a date of expiry for them. எனக்கு வாழ்க்கையில முடிவே வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது. No one can say that I will not have an end in my life. நீங்க விரும்புறீங்களோ விரும்பலையோ, நீங்க எதிர்பார்த்திருக்கிறீங்களோ இல்லையோ, நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களோ இல்லையோ, முடிவை யாருமே தவிர்க்கவே முடியாது. No matter whether you like it or not, whether you expect it or not, whether you're prepared or not, no one can avoid the end. நீங்க நல்லவர்களாய் நீதிமான்களா வாழ்ந்தாலும் முடிவு இருக்கு. Even if you live as a good and righteous people, you have an end. ஒருவன் பாவியாக துன்மார்க்கனாக வாழ்ந்தாலும் முடிவு இருக்கு. Even if a person live as a sinner and wicked man, he will also have an end. எல்லா மனுஷனுக்கும் முடிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. The end is appointed for every person. வேதம் சொல்லுகிறது, ஒரு முறை மரிக்கவும் பின்பு நியாய தீர்ப்படைவதும் எல்லா மனுஷனுக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. The Bible says it is appointed for every man to die once and stand before the judgment. It's an appointment. எனக்கு இங்கிலீஷ்ல அந்த வார்த்தை ரொம்ப பிடிச்சிருக்கு, appointment. I like that word in English which says is appointment. ஆண்டவர் நம்ம முடிவுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் டேட்டை வச்சிருக்கிறாராம். The Lord has set a date of appointment for our end. இந்த உலகத்தில் கூட நம்ம நிறைய பேர்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறோம். Even in this world we get appointment from many people. இந்த உலகத்தில் உள்ள அப்பாயின்மெண்ட், நாம நியமிக்கிற அப்பாயின்மெண்ட்லாம் நாம வேணா கேன்சல் கூட பண்ணலாம். The appointment that we set and decide in this world can be cancelled by us. வரேன்னு சொல்லிட்டு வர மாட்டோம், போறேன்னு சொல்லிட்டு போக மாட்டோம். So we will say that we will come but we may not go. ஆனா வாழ்க்கையின் முடிவு அப்படின்றதுக்கு இந்த அப்பாயின்மெண்ட்டை யாருமே கேன்சல் பண்ண முடியாது. But this appointment for the end of this world and life cannot be cancelled by anybody. வேணா கொஞ்சம் மருந்து மாத்திரை சாப்பிட்டு கொஞ்சம் மருத்துவ உதவி செய்து, அதுவும் கர்த்தர் அனுமதித்தாதான், வேணா அப்பாயின்மெண்ட்டை கொஞ்சம் தள்ளி போடலாம். Maybe you can postpone your appointment if God wills by taking some medicines and drugs. ஆனா அப்பாயின்மெண்ட்டை யாருமே கேன்சல் மட்டும் பண்ண முடியாது. But no one can cancel their appointment. எல்லாவற்றிற்கும் எல்லாருக்கும் முடிவு உண்டு. The end is there for everyone and for everything. ஆனால் இங்க நான் வாசிக்கிறோம் பாருங்க 11ஆம் வசனத்துல, But here முடிவுல என்ன செய்யக்கூடாதுன்னா துக்கப்படக்கூடாது. But here in this verse 11 it says you should not mourn at the end. இங்க பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்திலிருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்பமாக தெரிஞ்சது ஆரம்பத்தில். The problem here is when you read from the beginning of this chapter, everything appeared to be very sweet and pleasurable. 3ஆம் வசனத்தில் பாருங்க, Verse 3, இந்த பரஸ்திரியினுடைய உதடுகள் தேன் கூடு போல ஒழுகினது. the lips of a strange woman drop as a honeycomb. அவளுடைய வாய் எண்ணெயை பார்க்கிலும் மிருதுவாக இருந்தது. And her mouth is smoother than oil. ஆரம்பம் ரொம்ப இனிமை, ரொம்ப மிருதுவாக இருந்தது. The beginning was very sweet and smooth. ஆனா ஞானி எச்சரிக்கிறாரு, But the wise man warns, ஆரம்பத்தை பார்த்துட்டு களி கூர்ந்துறாதப்பா. don't rejoice looking at the beginning. ஆரம்பம் முக்கியம் இல்ல, The beginning is not important. முடிவுல நீ துக்கப்படக்கூடாது. But at the end you should not mourn. உபாகமத்தின் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 28 முதல் 29 வசனங்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. In Deuteronomy chapter 32 verses 28 and 29, look at the words that the Lord says unto the people of Israel. அவர்கள் யோசனை கெட்ட ஜாதி, அவர்களுக்கு உணர்வு இல்லை. For they are a nation void of counsel, nor there is any understanding in them. அவர்கள் ஞானம் அடைந்து இதை உணர்ந்து தங்கள் முடிவை சிந்தித்து கொண்டால் நலமாயிருக்கும் என்றார். Oh, that they were wise, that they understood this, that they would consider their latter end. அப்போ ஞானம் உள்ளவங்க யாரு? So who are wise men? தங்கள் முடிவை குறித்து சிந்திக்கிறாங்க. The people who think about their end.
ஆரம்பங்களை பற்றி களி கூறுறவங்க இல்ல, முடிவை குறித்து சிந்திக்கிறாங்க. Not the one who rejoice about the beginnings, but who think about their end. அதனால தான் பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். That's why if we read in Ecclesiastes 7:8, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. the end of a thing is better than its beginning. இயேசு வந்து அநேக ஓமானங்களை இதை பற்றி பேசி இருக்கிறாரு. Jesus also spoke many parables about this. அதுல பேசின ஒரு காரியம் வந்து, எப்படி ஒரு காரியத்தை முடிக்க போறோன்றதுல நீ கவனமா இருப்பா. So one among that was, here he told about the thing how you must be careful how you end a thing. உதாரணமாக, For example, ஒரு வீடு கட்ட துவங்குகிறாய். for example, you are starting to construct a house. நீ ஒரு கோபுரத்தை கட்ட துவங்குகிறாய். You are beginning to construct a tower. நீ கட்டுவதற்கு முன்பதாகவே ஆகும் செலவை உட்கார்ந்து கணக்கு பார்த்துட்டு ஆரம்பி. Before you start, you have to sit and take account of the expenses that will incur. நீ கணக்கு பார்க்காம அவசரத்துல ஆரம்பிச்சிட்டீன்னா, பாதியில உனக்கு முடிக்கிறதுக்கு திராணி இல்லாம நீ விட்டு விடுவாயானால், But if you start without accounting the expenses in a haste, and if you stop in between, முடிவில் அதை முடிக்க முடியாம போயிட்டு போறவங்க வர்றவங்க எல்லாம் அதை பார்த்து இப்படி ஆரம்பிச்சு திராணி இல்லாம நிற்கிறானேன்னு உன்னை பரிகாசம் பண்ணுவாங்க. so and people, if you stop in the half, people who pass by, they will look at you and they will mock at you, saying he started it but he stopped it without incapability. அதே போல இன்னொரு ஓமானத்தை சேர்த்து சொன்னாரு. He also added one more parable. நீ சண்டைக்கு போறதுக்கு முன்னால, Before you go for a battle, ஒரு ராஜா என்ன செய்கிறான்னா, தன்னுடைய வீரர்களுடைய எண்ணிக்கையை பார்க்குறான், எதிரியினுடைய வீரர்களுடைய எண்ணிக்கையை பார்க்குறான், தன்னுடைய திறனை பார்க்குறான், எதிரியினுடைய திறனோடு ஒப்பிட்டு பார்க்குறான். so a king will look at the number of his soldiers and the number of the opposite soldiers, and also the capability of their people and the capability of the opposite team. யுத்தத்தை ஆரம்பிக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. It is not a big deal to start a battle. ஆனால் அவன் ஞானமுள்ள ராஜாவா இருப்பானால் அவன் யோசிக்கிறான், இப்படி ஆரம்பிச்சுட்டு எனக்கு இருக்கிற குறைந்த கூட்டத்தை வச்சு நான் முடிவில் ஜெயம் எடுக்க முடியுமான்னு அவன் சிந்தனை பண்றான். But before he starts a battle, he will sit and think and ponder upon it whether I will be able to succeed, starting with the small team of soldiers. அவனுக்கு வந்து இதுல ஜெயிக்க முடியாதுன்னு கண்டுபிடிச்சிட்டான்னா, அவன் சண்டைக்கு போகாம தூதுவர்களை அனுப்பி சமாதானத்துக்கான பேச்சுக்களை அவன் ஆரம்பிச்சிடறான். So if he finds that he cannot win over them, then he will send his messengers for a compromise. அதனால தான் ஆகும் செலவை முன்னால கணக்கு பார்க்கணும், பின்னால இல்லை. That's why you have to account the expenses that will happen before, not after. You have to count the cost. ஆரம்பத்தில் வந்து யோசிச்சு எதை பற்றி யோசிக்கணும்னா, முடிவு வரைக்கும் என்னால் கொண்டு போக முடியுமா. So even at the beginning you have to think whether I will be able to take it until the end. ஒரு காரியத்தினுடைய மகிமை துவக்கத்தில் இருக்கக்கூடாது, முடிவில் இருக்கணும். The glory of a thing should not be in the beginning, but it should be in the end. இன்னைக்கு நிறைய பேர் மகிமையை வந்து ஆரம்பத்தில் தேடுறாங்க. Many people today seek glory in their beginning. சந்தோஷத்தை ஆரம்பத்தில் They seek this joy in the beginning. அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை, இது எப்படி முடியும். They don't think how it will end. இன்னைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில் தவறுகிறதும் குற்றம் செய்கிறதும் பெரிய இழப்புக்கு நேராக, அவமானங்களுக்கு நேராக, பெரிய வெட்கங்களுக்கு நேராக அவங்க போறதுக்கு காரணம் வந்து என்னன்னா, அவங்க வந்து ஆரம்பங்களில் மட்டும்தான் அதிக கவனம் செலுத்துறாங்க. The reason why people today lose many things, slip many things and encounter shame and reproach at the end, it's because they only think about the beginning, they don't plan about the end. அதாவது சில வேளையில் பார்த்தீங்கன்னா சில பிஸ்னஸ், சில கடை எல்லாம் ஆரம்பிக்கும் போது கோலாகலமாக ஆரம்பிப்பாங்க. So sometimes you can see certain shops and certain business, they start with a very grand beginning. ஆனால் அவங்களுக்கு ஒரு நீண்ட தூர பார்வை, திட்டமிடுதல் கிடையாது. But they don't have a long term plans. அதனால அந்த கொண்டாட்டம் கொஞ்ச நாள் அப்படியே மங்கி போயிடுது. Therefore that celebration will just pass away in some days. அதனால தான் வேதம் சொல்லுது, அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்ணுகிறவன் யார். That's why the Bible says, who shall despise humble beginnings. முடிவு மகிமையா இருக்கணும். The end should be glorious. நான் சொல்லுவேன், நீங்க முடிவு துக்கமாக இராதபடி நாம் ஒவ்வொருவரும் நாம் செய்கிற ஒவ்வொன்றிலேயும் கவனமா இருக்கணும். So I tell you, each and everyone should be very cautious and careful in everything, so that our end may not be grieving. அதனால தான் நான் ஒன்று சொல்லுவேன், வேணா எழுதிக்கிடுங்க. So you can write this down. Neither should we despise humble beginnings, nor should we depend on grand beginnings. அற்பமான ஆரம்பங்களை அசட்டை பண்ணிடவும் கூடாது, மகிமையான ஆரம்பங்கள் மேலே
சார்ந்து விடவும் கூடாது. neither should we despise humble beginnings, nor should we depend on grand beginnings. இந்த சென்டென்ஸ் போட முடிந்தா போடுங்கப்பா. ஏன்னா ஏன் இது நான் இதை பேசுகிறேன்னு சொன்னால், ஏன் இதை நான் ரொம்ப முக்கியப்படுத்துகிறேன்னு சொன்னால், அநேகர் அவர்களுடைய அற்பமான ஆரம்பங்களை பார்க்கும்போது சிலருடைய முடிவு ரொம்ப பெரியதாக முடியும், சிலருடைய மகிமையான ஆரம்பங்கள் அற்பமாக முடிஞ்சிடும். Why do I say this? Is because many humble beginnings end in greatness, whereas many great beginnings have ended in humiliation. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. இந்த துன்மார்க்கனுடைய முடிவை பார்த்தீங்கன்னா ரொம்ப துக்கம். When you look at the end of this wicked, it is really mourning. இன்னைக்கு ஒரு பேசேஜ் உங்களுக்கு வாசிக்க நான் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கணும்னா நான் சங்கீதம் 73 கொடுப்பேன். So if you want to give an exercise to read a passage, I can ask you to read Psalm 73. எல்லாத்தையும் எனக்கு விளக்க முடியும், நேரம் இல்லை. I don't have time to explain the entire thing. நீங்க வாசித்து பாருங்க. But you read it and see. இந்த 73ஆம் சங்கீதம் ஒரு நீதிமான் ஒரு துன்மார்க்கனை பார்த்து அவன் சோர்ந்து போய் வேதனைப்படுற ஒரு சங்கீதம் இது. This is a psalm where a righteous person is totally disappointed looking at the life of the wicked. இந்த துன்மார்க்கனை பார்த்தீங்கன்னா அவனுடைய ஆரம்பம், ஐயோ என்ன பெருமை, என்ன அகந்தை, என்ன மேட்டிமை, என்ன கண்களெல்லாம் அப்படியே உயர்த்தி பார்த்துட்டு ஆண்டவரையே சவால் விடுற மாதிரி ஆரம்பம். So the beginning of this wicked is so proud, so boasting, so lofty, and as if they just boast about themselves to God. அவன் குற்றங்கள் செய்கிறதுல துணிகரம் கொண்டு இறங்குறாங்க. They are very daring to commit all sins. அவர்களுக்கு இருக்கிற பலத்தையும் அவர்களுக்கு இருக்கிற சத்துவத்தையும் வைத்து முழு நம்பிக்கையை வைத்து துன்மார்க்கத்துல தீவிரப்படுறாங்க. And they are much they are into the wickedness based upon, they are depending upon their strength and their power. ஆனா ஆரம்பம் ரொம்ப கம்பீரமா தான் இருந்தது. The beginning was really a grand one. ஆனா முடிவை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருந்தது. But when you look at the end, it was really terrible. 4 வார்த்தையை உங்களுக்கு சுட்டி காட்டுற இந்த வசனத்துல இருக்கு, நீங்க அதை பாருங்களேன். So there are 4 words mentioned here in this passage. அது ஆங்கிலத்துல ரொம்ப நல்லா இருக்கு, பட் தமிழ்லயும் நான் அதை சுட்டி காட்டுறேன். So it's beautiful in English. 17ஆம் வசனம் பாருங்க. Verse 17. அவர்கள் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாய் இருந்தது. When I thought how to understand this, it was too painful for me. அதாவது இவங்கெல்லாம் அப்படி வளர்றது பெருகிறது துன்மார்க்கத்தில் தலைக்கிறத பார்க்கும்போது நீதிமானுக்கு ரொம்ப விசனமாயிடுச்சான். எது வரைக்கும்னு கேட்டால் அவங்க முடிவை பார்க்குற வரைக்கும். So until this righteous saw the end of the wicked, it was really too painful for him to see the life of this wicked. இந்த துன்மார்க்கர் எப்படி இருந்தாங்களா? How were these wicked? முடிவு எப்படி இருந்துச்சு பாருங்க. How was their end? 18ஆம் வசனத்துல verse 18. நீங்க குறிக்க வேண்டிய வார்த்தை விழப்பண்ணுகிறீ. Destruction. The end was destruction. ரெண்டாவது 19ஆம் வசனத்துல in verse 19, பாழாய் போகிறார்கள். The end was desolation. பாழாய் போகிறார்கள். The end was desolation. மூன்றாவது Third, பயங்கரங்களால் நிர்மூலமாகிறார்கள். The end was consumed by dread or terrors. நான்காவது Fourth, அவர்கள் வேஷத்தை இகழுவீர். and you shall despise their image. 4 important words. அது அழகா போட்டிருக்காங்க. The end was destruction. பாழான இடங்களில் விழுந்து போறாங்க. Number 2, the end was desolation. பாழாய் போகிறாங்க. மூன்றாவது, the end was dread. அவர்கள் பயங்கரங்களினால் பிடிக்கப்படுறாங்க, பயந்து போறாங்க. Number 4, the end was being despised by God. தேவனாலேயே அவங்க இகழப்படுறாங்க அல்லது அசட்டை பண்ணப்படுறாங்க. ஆனா ஆரம்பம் இப்படி இல்லை. ஆரம்பம் ரொம்ப கிராண்டா இருந்துச்சு. But the beginning was not so, it was very grand. இந்த துன்மார்க்கனுடைய முடிவை போல நம்முடைய முடிவு இருக்கக்கூடாது. Our end should not be like the end of this wicked. இந்த ஞானி எச்சரிக்கிறார் பாருங்க, மகனே முடிவிலே நீ துக்கப்படக்கூடாது. The wise man cautions us here, you should not mourn at the end. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில் அந்த முடிவை குறித்த தரிசனம் அவர் ரொம்ப ஆழமா வைத்திருந்தார் தான் லைஃப்ல. So in this, Apostle Paul had a great vision about the end of his life.
உங்களுக்கு தெரியும், அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 22லேருந்து 24 குறித்து வச்சுக்கிடுங்க. So you can note down Acts chapter 20 verses 22 to 24. அவர் சொல்லுகிறார், நான் எங்கெல்லாம் போறேனோ பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துறார், உனக்கு கட்டு காவல் உபத்திரவம் உனக்கா காத்திருக்குன்னு சொல்றாரு. So here he says, wherever I go, the Holy Spirit is revealing to me. I have bounds and chains everywhere I go. ஆனா இத்தனை பாடுகள் இருந்தாலும் அவர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, ஆகிலும் 24ஆம் வசனத்துல, இவைகள் ஒன்றை குறித்தும் கவலைப்படேன், என் பிராணனை அருமையாய் எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கணும், தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும், அதுதான் நான் விரும்புகிறேன். In verse 24 he says, but none of these things move me, nor do I count my life dear to myself, so that I may finish my race with joy and the ministry which I received from the Lord Jesus to testify to the gospel of the grace of God. எத்தனையோ போராட்டம் லைஃப்ல இருக்கு. He has so much of struggle in his life. எத்தனையோ கட்டுகள் உபத்திரவங்கள் காவல் அவர் லைஃப்ல இருக்கு. He had so much of bonds, imprisonments and afflictions in his life. அத பத்திலாம் அவர் கவலைப்படல. இன்னைக்கு எப்படி நான் ஸ்டார்ட் பண்றேன், என் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு, அதெல்லாம் கவலைப்படல. But he's not bothered about it, how I'm starting my life, how it is going now. என் ஓட்டம் சொகுசா இருக்கா, சந்தோஷமா இருக்கான்றதெல்லாம் அவர் கவலைப்படல. He is not worried whether his race is comfortable and happy. அவர் எதுல கண்ணோக்கமா இருந்தார்னா, இந்த ஓட்டத்தை நான் சந்தோஷமா முடிக்கணும். He was much focused, I have to finish my race with joy. சந்தோஷமா முடிக்கணும். I have to finish my race with joy. உண்மைதானங்க அது? It is true, right? ஓட்ட பந்தயத்துல ஓடுறவங்களுக்கு எதுங்க சந்தோஷம்? ஆரம்பிக்கிற சந்தோஷமா, முடிவுல சந்தோஷமா? So what is really happiness and joyful to the one who start the running race? ஆரம்பிக்கும் போது இல்ல, Not when they started, முடியும் போது சந்தோஷமா இருக்கணும். but when they end, it should be happy. அதனால தான் லூக்கா 6:25ல இயேசு சொன்னார், That's why in Luke 6:25 Jesus said, திருப்தி உள்ளவர்களாய் இருக்கிற உங்களுக்கு ஐயோ, பசியாய் இருப்பீர்கள், இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனிமேல் துக்கப்பட்டு அழுவீர்கள். woe to you who are full, for you shall hunger. Woe to you who laugh now, for you shall mourn and weep. முடிவுல துக்கப்படற கூடாது. You should not mourn at the end. முடிவு சந்தோஷமா இருக்கணும். Your end should be joyful. இதை குறித்து நான் யோசித்து பார்த்தேன். I was thinking about this. நம்ம வாழ்க்கையில நம்முடைய முடிவுல 3 காரியங்கள்ல நம்ம சந்தோஷத்தை எதிர்நோக்கி ஆயத்தப்படணும். So we should expect and be prepared for 3 things, joy in 3 things in our life. 3 things we should be happy for in the end. 3 காரியங்கள்ல நம்ம முடிவுல சந்தோஷப்படணும். 3 things we should be happy for in the end. துக்கமா இல்ல, சந்தோஷப்படணும். Not mourning but joy. முதலாவது, First, சங்கீதம் 126 5 முதல் 6ஆம் வசனம். Psalm 126 verses 5 and 6. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள், அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடே திரும்ப வருவான். Those who sow in tears shall reap in joy. He who continuously goes forth weeping, bearing seed for sowing, shall doubtless come again with rejoicing, bringing his sheaves with him. முதலாவது சந்தோஷத்தை எங்க அடையணும், எங்க கண்டுபிடிக்கணும், எங்க அனுபவிக்கணும் நீங்க கேட்டீங்கன்னா, முதலாவது நான் சொல்லுவேன், நீங்க அறுவடையில நீங்க சந்தோஷப்படணும். The first joy where you have to find, seek and experience is joy in reaping. அறுவடையில சந்தோஷம். Joy in reaping. இங்க 2 காலங்கள் இருக்கு பாருங்க. Here there are 2 seasons mentioned. ஒன்று விதைக்கிற ஒரு காலம், இன்னொன்று அறுக்கிற காலம். One is the sowing season and the other one is the reaping season. ஒன்று ஆரம்பத்துல இருக்கு, இன்னொன்று முடிவுல நடக்குது. One happens in the beginning, the other one happens at the end. ஒரு ஞானமுள்ளவன் யாருன்னா, ஆரம்பத்துல சந்தோஷப்படுறவன் இல்ல, முடிவுல சந்தோஷப்படுறவன் தான். A wise man is not the one who is joyful at the beginning, but the one who rejoices at the end. ஒருவன் எதுல ஜாக்கிரதையா இருக்கணும்னா, சந்தோஷமா விதைக்கிறனான் இல்ல, விதைக்கும் போது அழுதாலும் சந்தோஷமா அறுக்கணும். A person should be very cautious not to be joyful at the beginning, but though he sows with tears, he should reap with joy. ஏனென்றால் ஆரம்பத்துல இருக்கிற சந்தோஷங்கள்லாம் கொஞ்ச நாள்ல மறந்து போயிடும். It's because the happiness and the joy that we experience at the beginning will be eventually forgotten. ஆனால் முடிவுல வர்ற சந்தோஷம் தான் நிலைச்சு நிற்கும். But the joy that comes at the end will remain forever. விதைக்கிறத வச்சுட்டு சந்தோஷமா போய் கதை சொன்னா கூட அது இமோஷனலா நமக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும்.
So maybe if you say about the story of joyful story of sowing, it might be emotionally satisfying you. ஆனால் எது நிஜமாக நம்மை திருப்திப்படுத்தும்னு கேட்டா அறுவடையில சந்தோஷப்படுறது தான். But when you're joyful in reaping, only that will satisfy you to the reality. சங்கீதம் 30:5 பாருங்க. Psalm 30 verse 5. அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயையோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்பு உண்டாகும். For his anger is but for a moment, his favor is for life. Weeping may endure for a night, but joy comes in the morning. யாருங்க இப்படி அறுவடையில சந்தோஷப்பட போறா? So who is gonna be happy in the reaping? ரொம்ப தெளிவாங்க எழுதியிருக்கு. It is very beautifully written. கண்ணீரோடு விதைக்கிறவங்க. The one who sows in tears. கண்ணீரோடு விதைக்கிறவங்க. The one who sows in tears. நீங்க பரீட்சை எழுதுற மாணவர்களை கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். So if you look at the students who appear for exams, எல்லாரும் எக்ஸாம் தான் எழுதுறாங்க. everyone is writing their exam. ஆனால் பரீட்சையினுடைய முடிவுகள் வரும்பொழுது எல்லாருமே சந்தோஷப்பட போறதில்ல. But when the results are published, not everyone is going to be happy. சிலர் ரொம்ப கண்ணீரோடு அந்த ரிசல்ட்டை பார்ப்பாங்க. There are some people who will shed tears when they see the results. இவர்கள பெரும்பாலானோரை பார்ப்பீங்களானா அவங்க படிக்க வேண்டிய காலத்துல, அவங்க விதைக்க வேண்டிய காலத்துல ரொம்ப சந்தோஷமா இருந்தவங்க. So these people, majority of those people are students, they were happily enjoying at the time of their sowing and studying. ஏன்னா இன்னொரு கூட்டம் இருந்தாங்க. Because there was also one more group. அவங்க ரிசல்ட்டை பார்த்து மனம் மகிழுவாங்க. They will rejoice over their results. இவர்கள் யாருன்னு சொன்னா படிக்கிற காலத்துல சந்தோஷங்களை சிற்றின்பங்களை எல்லாம் ஓரம் கட்டிட்டு படிப்புல ரொம்ப துக்கத்தோட கவலையோட கண்ணீரோட வேர்வை சிந்தி படிச்சாம பாருங்க, தனியா உட்காந்து படிச்சுட்டு இருந்தாம பாருங்க, அந்த காலம் துக்கமா இருந்தது, முடிவு சந்தோஷமா இருந்தது. So they are the students who studied very hard, who removed all the entertainments during the time of their study, and who stayed alone and studied in sorrow. They are the people who will rejoice in the end. நீங்க சொல்லுங்க, எந்த சந்தோஷத்தை நீங்க வெற்றின்னு சொல்வீங்க? So you just say which joy will consider to be a success. எந்த சந்தோஷம் வெற்றி? Which joy is success? பரீட்சைக்கு முன்னால் இருந்த சந்தோஷமா, பரீட்சைக்கு அப்புறமா இருந்த சந்தோஷமா? Is it the joy they had before the exam or after the exam? நம்முடைய வாழ்க்கையில பாதையில சந்தோஷம் கிடையாது, முடிவில சந்தோஷம். Even in our life, it is not joy in halfway, but at the end. முடிவில சந்தோஷம் வேணுமானா ஆரம்பத்துல கண்ணீர். If you need joy at the end, you have to shed tears at the beginning. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் இருக்கு, 127ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். We know a familiar verse, Psalm 127 verse 4. இந்த வசனத்தை கர்த்தர் என் கவனத்துல கொண்டு வந்து இன்னைக்கு வித்தியாசமா அதை தியானிக்க பண்ணாரு. The Lord brought this verse to my remembrance and he led me in a different way. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். தமிழ்ல 3ஆம் வசனம், ஆங்கிலத்துல 4ஆம் வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். Verse 3 in Tamil and verse 4 in English. Behold, children are a heritage from the Lord. 3ஆம் வசனம் தான், மன்னித்துக் கொள்ளுங்க. Verse 3, behold, children are a heritage from the Lord. The fruit of the womb is a reward. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அதே பிள்ளைகள் யாருன்னா பலன். So children are a heritage from the Lord and they are also a reward. இல்ல ரெண்டு இருக்கு, கவனிச்சிருக்கீங்களா? There are two things here. பிள்ளைகள் ஒரு பக்கம் சுதந்திரமா இருக்காங்களா, இன்னொரு பக்கம் பிள்ளைங்க கர்த்தரால் வரும் பலன், ரிவார்ட், பரிசாக இருக்கிறாங்களா. So on one side children are heritage to us, on the other side they are reward. எல்லாரும் நல்லா கவனிங்க. Listen carefully. சுதந்திரம் அப்படின்னா என்னன்னா, ஒரு பிள்ளை பிரயாசப்படாம கஷ்டப்படாம பிள்ளையா பிறந்ததுனால அவனுக்கு இலவசமா கிடைக்கிறது தான் சுதந்திரம். Heritage is something that comes without any efforts just because you are born as a child. நான் சொல்ல விளங்குதா உங்களுக்கு? Can you understand it? இன்னாருக்கு பிள்ளையா பிறந்ததுனால அப்பாவுடைய எல்லா ஆஸ்திக்கும் பிள்ளை சுதந்திரவாளி. So just because you are born as a child to this father, you become you inherit all his assets. You are the inheritor. You are the inheritor. The heritage of the father comes to you. அதுக்காக நீ அழ வேண்டியதில்லை, பிரயாசப்பட வேண்டியதில்லை, நீ கஷ்டப்பட வேண்டியதில்லை. இன்னாருக்கு பிள்ளையா பிறந்தாலே போதும், எல்லாவற்றுக்கும் நீ உரிமைக்காரன், உரிமைக்காரி. You need not take any efforts, you need not cry, you do not labor, but just because you are born as a child to that father, you get the heritage. ஆனா ரிவார்ட் அப்படின்றது அப்படி கிடையாது. ரிவார்ட்ன்றது எதுக்குன்னா, பலன்றது அதுக்காக வேலை செய்யணும், அதுக்காக கஷ்டப்படணும், வேர்வை சிந்தணும். But reward is not that way, but you have to take some effort, you have to labor and toil for it. எனக்கு இந்த வசனத்தை படிக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பிள்ளைகள் ஒரு பக்கம் சுதந்திரமா இருக்கிறாங்க,
மறுபக்கத்துல பிள்ளைங்க பலனா இருக்கிறாங்க. When I read this, it was really happy to me because on one side, children are heritage to us, but on the other side, they are reward. அது அர்த்தம் என்ன தெரியுமா? What does it mean? ஒரு கூட்டம் பெற்றோர் பிள்ளைகளை சுதந்திரமா பெற்றுக்கொள்றாங்க. One group of parents receive their children as a heritage. அதுக்காக அவங்க ரொம்ப பிரயாசப்படல, ரொம்ப அழல, ரொம்ப காத்திருக்கல, கல்யாணம் ஆச்சு, பிள்ளை பிறந்துச்சு. So they did not take any effort, they did not cry, they did not wait for a longer time. They are married and they got a child. ஆனா இன்னொரு கூட்ட பெற்றோர் இருக்காங்க. அவங்க இந்த சம்பவத்தை சொல்ல முடியாது. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கல்யாணம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு பாஸ்டர், 20 வருஷம் ஆச்சு பாஸ்டர், எனக்கு இன்னும் பிள்ளை இல்லை அப்படின்னு காத்துக்கிட்டே இருப்பாங்க. So there is another group of parents who cannot say it this way. They say it is 10 years or 20 years since we are married, but we don't have a child. நான் ரெண்டு கூட்டத்தையும் சபையில பார்க்கிறேன். I see both the groups in our church. சில பிள்ளைகள் என்கிட்ட சொல்லுவாங்க, பாஸ்டர் சீக்கிரமா பிள்ளை பிறந்துருச்சுன்னு ரொம்ப துக்கமா இருக்கு பாஸ்டர். Some people will come and tell me, Pastor, we got a child very early and it is really sorrowful. பிள்ளை பிறந்ததுக்காக அழுகுறவங்க சில பேர் இருக்காங்க. There are people who cry because they got a child. ஐயோ நான் கல்யாணமாகி என்ஜாய் பண்ணவே முடியல, உடனே நான் பிரெக்னென்ட் ஆயிட்டேன், நான் எங்கேயும் சுற்றி பார்க்க கூட முடியல, ஃபர்ஸ்ட் இயரே நான் பிள்ளை பெற வேண்டியதாயிடுச்சு. So they will say, I'm not able to enjoy my marriage life. The very first year, before the first year, I got my child in my hand. இப்படி ஒரு கூட்டம் அழுதுட்டு இருக்கா. There's one group who is crying this way. இன்னொரு கூட்டம் அழுது. There's one other group. ஐயோ கல்யாணமாகி எனக்கு பிள்ளை இல்லையே. I'm married but I don't have a child. நான் சொல்லுவேன், ஒரு கூட்டம் பிள்ளைகளை சுதந்திரமா பெறாங்க, இன்னொரு கூட்டம் பிள்ளைகளை பலனாக பெறாங்க. One group receive their children as a heritage, the other group receive children as a reward. ஒரு கூட்டம் லேயாளை போன்ற பிள்ளைகளை பெறுகிறவர்கள், இன்னொரு கூட்டம் ராகேலை போல போராடி பெறறவங்க. One group is like Leah who receive their children, the other group is like Rachel who strive hard to get their children. ஒரு கூட்டம் இந்த அன்னாளை போல கண்ணீர் வடித்து அவங்க விதைத்து பிள்ளைகளை அறுக்குறாங்க. And one group is like Hannah who sow in tears and then reap in joy. அன்னாளை பாருங்க, 1 சாமுவேல் 1:10 சொல்லுகிறது. When you read in 1 Samuel 1:10, அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். and she was in bitterness of soul and prayed to the Lord and wept in anguish. அதே அதிகாரம் 15-16 வசனங்களை பாருங்க. Same chapter verses 15 and 16. நான் கர்த்தருடைய சந்நிதியில் இருதயத்தை ஊற்றி விட்டேன், 15ஆம் வசனத்துல. Verse 15, I have poured out my soul before the Lord. 16ஆம் வசனத்துல, மிகுதியான விசாரத்தினாலும் கிளேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன். For out of the abundance of my complaint and grief I have spoken until now. கண்ணீரோடு விதைத்தாள். She sowed in tears. முடிவை நீங்கள் பார்ப்பீர்களானால், When you look at the end, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்க. chapter 2 verse 1, அன்னாள் ஜெபம் பண்ணி சொல்லுகிறாள், என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது. Hannah prayed and said, my heart rejoices in the Lord. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞன் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. My horn is exalted in the Lord, I smile at my enemies. உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். Because I rejoice in your salvation. உங்களுக்கு நான் ரொம்ப அன்பா சொல்லுவேன், முடிவில் சந்தோஷம் வேணுமா? I tell you with love, do you want to end your life in joy? உங்களுடைய அறுவடையில் சந்தோஷம் வேணுமா? If you need joy in reaping, கண்ணீரோடு விதைங்க. you sow in tears. கண்ணீரோடு விதைங்க. You sow in tears. நீங்கள் ஆரம்பிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் சரி, No matter whatever thing that you start, உங்களுடைய குடும்பமோ, உங்களுடைய படிப்போ, உங்கள் வியாபாரமோ, உங்கள் ஊழியமான கூட சரி, ஆரம்பத்தில் கண்ணீர் விடுங்க. No matter whether it's a family, your education, your work or your ministry even, you begin with weeping. சந்தோஷத்தில் ஆரம்பத்தில் தேடாதீங்க, சந்தோஷத்தை முடிவில் எதிர்பார்த்து நில்லுங்க. Don't seek for joy at the beginning but expect it at the end. அள்ளி தூவுகிறவன் கண்ணீரோடே புறப்பட்டு போறான். The one who sows the seeds, he starts and begins with tears. முடிவிலே சந்தோஷத்தோட அரிக்கட்டுகளை தூக்கிட்டு திரும்ப வர்றான். But at the end he comes with a rejoicing, bring his sheaves with him. அள்ளி தூவும்போது சந்தோஷமா தூவிட்டு அரிக்கட்டை தூக்கிட்டு வரும்போது அழுகையோடு தூக்கிட்டு வரக்கூடாது. You should not sow in joy and you should not reap with tears. ஆண்டவரே, என் வாழ்க்கையில முடிவு துக்கமா மாறாதபடி என்னுடைய அறுவடை ஆண்டவரே மகிழ்ச்சியாக மாறும்படி நான் விதைக்கிற விதைப்பு கண்ணீரோடு இருக்கட்டும்பா. Lord, let my sowing be in tears so that I may reap in joy, Lord. முதலாவது சொன்னேன், எதுல சந்தோஷம்னு கேட்டா அறுவடையில சந்தோஷம். First, joy in reaping.
ரெண்டாவது, Second, எதுல சந்தோஷம்? where is the joy? 2 தீமோத்தேயு 4 முதல் 8 வசனங்கள். 2 Timothy 4, 7 and 8. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. I fought the good fight, I have finished the race, I have kept the faith. Finally, there is laid up for me the crown of righteousness. முடிவிலே எனக்கு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. At the end, I have the crown of righteousness laid up for me. முதலாவது சொன்னேன், எதுல மகிழ்ச்சினா அறுவடையில மகிழ்ச்சி. First, joy in reaping. ரெண்டாவது, கர்த்தரால் நாம் பெறப்போகிற பலனில் மகிழ்ச்சி. Second, joy in his reward. அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது என்று இயேசு சொன்னார். Jesus said, the reward of every man comes along with me for his work. நமக்கு வரப்போகிற ரிவார்ட் இருக்கு பாருங்க, நம்ம லைஃப், அது ஆரம்பத்தில் கிடைக்காது, முடிவில் தான் கிடைக்கும். The reward for our life will be received only at the end, not at the beginning. ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். Look at the people who run in a running race. ஒரு விளையாட்டில் ஈடுபடுறவங்கள பாருங்களேன். Look at the sportsmen who involved in a sport. எவ்வளவுதான் தேறின ஒரு விளையாட்டு வீரனாக இருந்தாலும், no matter how much he is a matured or how a smart and trained one, விளையாட்டு ஆரம்பிக்கும் போதே கழுத்துல பதக்கம் போட மாட்டாங்க. they will not give that medal even at the beginning of the race. ஆமா, ஆரம்பிக்கும் போதே இந்த ஃபர்ஸ்ட் கப் வாங்கிக்கோ, அம்மா போய் விளையாடிட்டு வாப்பான்னு சொல்ல மாட்டாங்க. They will not say take this cup at the beginning, then you go play and come. ஆரம்பத்திலே தலையில கிரீடம் சூட்ட மாட்டாங்க. They will not crown him at the beginning. முதல்ல பிரைஸ் கிவிங் செரிமனி ஆரம்பிச்சிட்டு தான் விளையாட்டு கிடையாது. It's not a prize giving ceremony that starts first and then the sport. இல்ல, நீ முதல்ல ஓடி முடிச்சிட்டு வா. First you go finish the race and come. நீ உலக புகழ் பெற்ற விளையாட்டு வீரனா கூட இருக்கலாம். You might be a popular sportman. நீ எப்படி விளையாடுகிறாயோ அதை பொறுத்த பலன், பிரைஸ், ரிவார்ட் முடிவுல தான் இருக்கு. But the prize and the reward for your race is at the end. அதனால தான் பாருங்க, பொதுவாகவே இந்த ஸ்டேடியமில் நான் இது வரைக்கும் போனதில்லை, பட் நான் கேள்விப்படுறது, ஸ்டேடியமில் அதிகமாக டிக்கெட்ஸ் வாங்கி அதிகமான இடங்களை பிடிக்கிற இடம்னு எதுன்னு கேட்டிங்கன்னா, ஓட்டப்பந்தயம் ஆரம்பிக்கிறனால எந்த பக்கத்தில் முடிய போகுதுன்னு பார்த்து அந்த ஏரியாவில் சீட் வாங்குறதுக்கு ரொம்ப விரும்புவாங்க எல்லாரும். So I have not been to a stadium, but they say that which is the place where they pay so much of money and get a ticket, it is only the place where there's an ending line. ஏன்னா 100 பேர் ஆரம்பிக்கலாம். It's because 100 people may start the race. ஆனா யார் தங்கம் வெல்ல போறது, யார் கிரீடம் சூட்ட போறது, யார் கப்ப தூக்க போறதுன்றது ஸ்டார்டிங் லைன்ல தெரியாது, ஃபினிஷிங் லைன்ல தான் தெரியும். But you will not know who will win the race, who will be crowned, who will receive that prize and reward. It will not be seen at the beginning but at the end line. அதுல பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் லைன்ல எல்லாரும் சிரிச்சிட்டு நல்லா தான் போஸ் கொடுப்பாங்க. So when you see at the starting line, you can see everyone posing with a smile. அது பேப்பர்ல பப்ளிஷ் ஆகாது. That will not be published in the paper. எது பப்ளிஷ் ஆகும்னு கேட்டா, ஃபினிஷிங் லைன்ல போய் வெற்றி எடுத்து பதக்கத்தை தூக்கிட்டு நிக்கிறான் பாருங்க, அவனை தான் எல்லாரும் பார்க்கணும்னு விரும்புவாங்க. So the one who reaches the ending line, the one who has a cup in his hand, only them the people want to see. ஆரம்பத்துல சந்தோஷமா இருக்கிறவங்கள பத்தி யாருக்கும் கவலை கிடையாது. No one is worried about the people who is very happy at the beginning. யார் முடிவுல சந்தோஷப்பட போறதுன்னு தான் எல்லாரும் பார்க்கறாங்க. But everyone will be expecting who will rejoice at the end. நம்முடைய வாழ்க்கை கூட முடிவுல நமக்கு கிடைக்க போகும் பலன்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு நம்ம எப்பவுமே கவனம் உள்ளவங்களா இருக்கணும். Even in our life, we should be very cautious to see our joy in the reward that we get at the end. வழியில ஓடுறதுனால வருகிற வேதனையை நம்ம பெருசுபடுத்த கூடாது. We should not take into consideration the thing and the afflictions that we encounter on the way. 1 பேதுரு 4 அதிகாரம் 12 லிருந்து 13. 1 Peter chapter 4 verses 12 and 13. பிரியமானவர்களே, உங்களை சோதிக்கும்படி உங்கள் நடுவில் பற்றி எரிகிற அக்கினியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதனால் சந்தோஷப்படுங்கள். Beloved, do not think it strange concerning the fiery trial which is to try you, as though some strange thing happened to you, but rejoice to the extent that you partake of Christ's sufferings, that when his glory is revealed, you may also be glad with exceeding joy. கிறிஸ்துவுக்காக நீங்க பாடுபடுறீங்களா? Are you suffering for Christ? பேதுரு சொல்றாரு, இப்போல்லாம் அந்த பாட பத்தி ரொம்ப நீங்க மனசுல போட்டு கவலைப்படாதீங்க. Peter says, you don't worry about that suffering now in your heart. அத கூட சந்தோஷமா எடுத்துக்கிடுங்க. Consider to be joyful to you. ஏன் இப்போ சந்தோஷமா எடுத்துக்கிடுங்கன்னா, இந்த வேதனை கொஞ்ச நாள்ல முடிஞ்சு போய்டும். Why you are supposed to take it as a joy? It's because it will end in a while. This pain will go away soon. ஆனா
ஒரு முடிவு இருக்கு. அந்த முடிவில் கிறிஸ்துவின் நாளில் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. But there is an end. On the day of Christ, you're going to be happy and glad. Temporary pain, permanent joy. Temporary joy, permanent pain. மறந்துடாதீங்க. தற்காலிகமான சந்தோஷம், நிரந்தர வேதனை. தற்காலிக வேதனை, நிரந்தர சந்தோஷம். நம்ம நிரந்தரம் சந்தோஷமா இருக்கணும், நம்ம நிரந்தரம் துக்கமா இருக்கக்கூடாது. Our joy should be permanent, it should not be temporary. யாக்கோபு 1:12. James 1:12. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். Blessed is the man that endureth temptation, for when he is tried, he shall receive the crown of life, which the Lord has promised to them that love him. நீங்க எதுல சந்தோஷத்தை பார்க்கணும்னா, முடிவிலே எனக்கு வரப்போகும் பலன் மேல் நான் நோக்கமா இருந்து சந்தோஷமா இருப்பேன். You have to look for your joy in the reward that you get at the end. இப்படிதான் இயேசு நமக்கு முன்னோடியாக இருந்தார். That is how Jesus was an example for us. எபிரேயர் 12:1-2 பார்க்கும் பொழுது, If you read Hebrews 12 verses 1 and 2, நம்மை சுற்றி இருக்கிற பாரமான யாவும் நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிட்டு விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓடணும். ஏனென்றால் அவர் தமக்கு முன்பாக வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்திலே வீற்றிருக்கிறார்னு போட்டிருக்கு. we have to run a race with patience that is set before us, looking unto Jesus, the author and finisher of our faith, who for the joy that was set before him endured the cross, despising the shame, and has sat down at the right hand of the throne of God. மோசேயை பாருங்க. Look at Moses. எபிரேயர் 11:24-26. Hebrews 11 verse 24 to 26. மோசே பெரியவனான போது, அவன் மெச்சூர் ஆகும்போது, When Moses became matured, அவனுடைய ஃபோக்கஸே மாறிடுச்சு. his focus totally changed. என்ன நோக்கம்? What was his focus? பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்துட்டு அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். He refused to be called the son of Pharaoh's daughter, choosing rather to suffer affliction with the people of God than to enjoy the passing pleasures of sin. எதுக்காக இந்த தீர்மானம் எடுத்தான்? Why did he take this decision? 26ஆம் வசனம். Verse 26. இனி மேல் வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்தான். So he was much focused upon the reward that is going to come. He was focused on the reward. Joy in the reward. உங்க மகிழ்ச்சி எதன் மேல இருக்கணும்னு கேட்டா, எனக்கு வரப்போகும் பலனை பார்த்து நான் அழக்கூடாது, எனக்கு வரும் பலனை பார்த்து நான் சந்தோஷப்படணும். Your focus should be upon your reward. I should not weep at my reward, but I should be joyful in my reward. கர்த்தர் நமக்கு அந்த தரிசனத்தை தருவாராக. May the Lord give us that vision. Matured people, பெரியவர்களானவர்கள், முதிர்ந்தவர்கள் தற்காலிக சந்தோஷத்தை பார்க்காம இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருப்பாங்க. Mature people will not look for temporary happiness and joy, but they will be looking upon the reward that is going to come. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் 3ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-15 வாசிக்கும் போது, That's why if you read in Philippians chapter 3 verses 13 to 15, 14ஆம் வசனத்துல, verse 14, பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடருகிறேன். I press toward the goal for the prize of the upward call of God in Christ Jesus. 15ஆம் வசனம் பாருங்க. Verse 15, ஆகவே நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையா இருக்கணும். therefore let us, as many as we are mature, have this mind. I like this a lot. You can either be an immature or you can be a matured person. நீங்க சிறுபிள்ளையாவும் இருக்கலாம், நீங்க பெரியவர்களா தேறினவர்களா இருக்கலாம். சிறுபிள்ளைத்தனம் உள்ளவர்கள் இன்றைக்குள்ள சந்தோஷத்தை பார்த்துட்டு இருக்காங்க. தேறினவர்கள் என்ன செய்வாங்கன்னா, அவங்க சிந்தை எப்படி இருக்கும்னா, இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருப்பாங்க. Immature people will be looking upon the temporary joy that they have now, but mature people will be looking or focused on the prize that they will get at the end. முதலாவது சொன்னேன், எதுல சந்தோஷம் அப்படின்னு கேட்டா, அறுவடையை பார்த்து சந்தோஷம். First I told you, joy in reaping. அறுவடையில சந்தோஷப்படணும்னா விதைக்கும் போது அழணும். If you want to reap with joy, you have to sow with tears. ரெண்டாவது, பலனை கண்டு சந்தோஷம் வேணும்னா ஓட்டத்துல சகிச்சுட்டு ஓடணும்.
Second, if you want to have joy in your reward, then you have to endure your race. நீங்க வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, பலவிதமான போராட்டங்களோடு ஓடும்போது, கர்த்தருக்கா சகிச்சு ஓடும்போது முடிவு எப்படி இருக்கும்னா பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். When you endure a race that has all kinds of problems, afflictions, struggles and strife, the end will be joyful. கடைசியாக முடிவுல மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது மத்தேயு 25:21. Number 3, Matthew chapter 25 verse 21. அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமும் உண்மையுமுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், என் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி. His Lord said to him, well done, good and faithful servant. You were faithful over a few things. I will make you ruler over many things. Enter into the joy of your Lord. முடிவிலே உள்ள சந்தோஷத்தை பற்றி நம்ம பேசிட்டு இருக்கோம். We are learning about the joy in the end. முடிவிலே நீ துக்கப்படக்கூடாது. At the end you should not mourn. எதுல முடிவுல சந்தோஷம்? Joy in what? மூன்றாவது காரியம், எஜமானுடைய வருகையின் போது அல்லது எஜமான் திரும்பி வரும்போது சந்தோஷமா இருக்கணும். Third, joy in his return. எஜமான் ஒரு நாள் திரும்பி வருவார். Our master will return one day. ஒரு நாள் தூர தேசத்துக்கு கிளம்பி போனாரு. The one who have gone to a far country. போகும்போது தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் பங்கிட்டு ஒருவனுக்கு 5 தாலந்து, ஒருவனுக்கு 2 தாலந்து, ஒருவனுக்கு 1 தாலந்து கொடுத்துட்டு போனாரு. When he went, he divided his possession and gave 5 talents to one person, 2 talents to one, and 1 talent to the other one. இந்த தாலந்துன்றது நம்ம நிறைய வேளை கிருபைன்னு எடுத்துக்கிறோம். தப்பு ஒன்றும் இல்லை. Many times we consider this talent to be our grace. கிஃப்ட்ஸ் கிடையாது. அது என்னன்னா பணம். அவர் தன்னுடைய வெள்ளிக்காசுகளை அவர் எடுத்துட்டு பொற்காசுகளை ஒருவனுக்கு 5 மூட்டை பொற்காசு, ஒருவனுக்கு 2 மூட்டை பொற்காசு, ஒருவனுக்கு 1 மூட்டை பொற்காசை கொடுத்துட்டு போறாரு. So it is not gifts, you can also take it that way, but he gave 5 bags of gold coins, 2 bags of gold coins and 1 bag of gold coin. அப்படிதான் கொடுத்துட்டு போனாரு. That is how he gave to them. ஆனா அவர் ஒரு நாள் திரும்பி வர போறாரு. But one day he is going to return. வாங்கும்போது சந்தோஷப்பட்டீங்களான்றது முக்கியம் இல்ல. It's not important whether you felt joy when you received it. அந்த எஜமான் போயிட்டு திரும்பி வரும்போது அவரை பார்க்கும்போது சந்தோஷப்படணும். But when your master returns, you have to feel joy when you look at him at the end. இங்க வேதனை என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 பேர் எஜமான் திரும்பி வரும்போது சந்தோஷத்துக்குள்ள பிரவேசித்தாங்க. ஒருவன் சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கல. எஜமானுடைய வருகை அவனுக்கு அழுகையும் பற்கடிப்புமாக முறிந்தது. So here the problem is that 2 people entered into the joy of the Lord when the master returned, but one person did not have it. He had fire and gnashing of teeth. வெளிப்படுத்தல் 1:7 பாருங்க. Revelation 1:7. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். Behold, he is coming with the clouds, and every eye will see him, even those who pierced him, and all tribes of the earth will wail on account of him. என்ன பயங்கரமா இருக்கு பாருங்க. How terrible it is. இயேசு கிறிஸ்துவின் வருகை ஒரு கூட்டம் எதிர்பார்த்து காத்திருக்குது. On the return about the coming of Jesus, one group was always expecting and prepared. அவங்க அதை நோக்கி சந்தோஷமா காத்துக்கிட்டு இருக்காங்க. They are waiting for his return with joy. இன்னொரு கூட்டம் இருக்கிறாங்க, அவருடைய வருகையின் நாளிலே அழுது புலம்புவார்கள். And there's one more group who will wail and cry on our day. அவரை குத்தினவர்கள் ஒரு நாள் அழுவாங்க. The one who pierced him will wail. இவர்கள் யார் தெரியுமா? You know who were they? ஒரு நாள் இயேசு எருசலேமை பார்த்து கதறி அழுதார். One day Jesus wept for Jerusalem. எருசலேமே எருசலேமே, கோழி தன் குஞ்சுகளை தன் அருகிலே சேர்த்து கொள்ளும் வண்ணமாய் உன்னை சேர்த்து கொள்ள எவ்வளவோ நான் ஆசையா இருந்தேன், உனக்கு மனம் இல்லாம போயிடுச்சே. Oh Jerusalem, Jerusalem, how often I wanted to gather your children together as a hen gathers her chicks under her wings, but you were not willing. அன்றைக்கு இயேசு அழுதாரு. That day Jesus wept. ஆனா அவருடைய பகைஞர்கள், அவரை குத்தினவர்கள் சிரிச்சாங்க. But his enemies and the one who pierced him were mocking and laughing. இயேசுவை பரிகாசம் பண்ணாங்க. They mocked at him. இயேசுவை நிந்தித்தாங்க, அவமானப்படுத்தினாங்க. They reproached and ashamed Jesus. ஆனா இதே இயேசு ஒரு நாள் ராஜாவாக திரும்பி வருவார். But the same Jesus will return one day as a king. அன்றைக்கு குத்தினவர்கள் அழுது புலம்புவார்கள். That day those who pierced him will wail and weep. பிரியமானவர்களே, முடிவில் நாம் எப்போ சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து திரும்பி வரப்போகிறார், அவருடைய வருகையில் நாம் மகிழ்ந்திருக்கணும். My dear ones, we should have the joy in the return of Jesus Christ at the end.
எப்பொழுது நம்ம சந்தோஷமா இருக்க முடியும்? When can we be joyful? அவர் திரும்பி வரும்போது எப்போ மகிழ்ச்சியோட பார்க்க முடியும்? When can we see him with joy at his return? பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். Let the holy become holy. ஹோலி ஸ்டில். நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். Let the righteous do righteous still. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். Behold, I am coming soon. அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருது. And my reward is with me to give every man according to his work shall be. இந்த நாள்ல கர்த்தர் அவருடைய வருகை நாள்ல முடிவிலே சந்தோஷப்பட கர்த்தர் கிருபை தருவாராக. Today, may the Lord give us grace that we may be joyful in his return. இந்த தகப்பன் பிள்ளைய பார்த்து சொல்றாரு, This father said unto this child, எப்பா முடிவில் உன் மாம்சமும் உன் சரீரமும் உருவழியும் போது நீ துக்கப்படக்கூடாது. see, at the end, when your flesh and your body is consumed, you should not mourn. என் போதகரின் சொல்ல நான் கேட்காம போயிட்டனே, I did not listen to the instruction of my master. எனக்கு உபதேசம் பண்ணினவர்களுக்கு நான் என்னுடைய செவியை நான் சாய்க்காம போயிட்டனே, I did not obey the voice of my teacher nor incline my ears to those instructed me. எல்லா தீமைக்கும் ஆளாயிட்டனே And I was on the verge of total ruin. அப்படின்னு கடைசிலையும் அழக்கூடாது. At last, at the end, you should not mourn like that. இன்றைக்கு அவருடைய சத்தத்தை கேட்டால், If you hear his voice today, கோபாக்கனை நாள்ல தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினவர்களைப் போல நீ கடினப்படுத்தாம don't harden your heart like those who harden their heart on the day of wrath, உன்னை கர்த்தருக்கு ஒப்புக்கொடு. but commit yourself to God. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை விட்டு விலகி வா. Come out of all the sinful pleasures of this world. டெம்பரவரி பிளஷர்ஸ் விலகி வா. Come, depart from these temporary pleasures. உன்னுடைய மகிழ்ச்சி இப்பொழுதல்ல, உன் மகிழ்ச்சி முடிவில் இருக்கட்டும். Your joy should not be now, it should be at the end. இன்றைக்கு சிரிக்கிறவங்க நாளைக்கு அழுவாங்க. People who laugh today will cry tomorrow. இன்றைக்கு அழுகிறவங்க நாளைக்கு சிரிப்பாங்க. People who weep today will laugh tomorrow. இன்றைக்கு அகலமான பாதையை தெரிந்து கொள்றவங்க முடிவில் துக்கத்தை சந்திப்பாங்க. People who choose a wider path today will encounter sorrow at the end. இன்றைக்கு நெருக்கமும் இடுக்கமுமான பாதையில கடினப்பட்டு கஷ்டப்பட்டு உபத்திரவத்தை தெரிந்து கொள்றவங்க, தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிக்க தெரிந்து கொள்றவங்களுடைய முடிவு ஜீவனும் சமாதானமும் சந்தோஷம். But people who choose a narrow and a path of affliction, who choose to suffer affliction of the people of God than to enjoy the pleasures of this world, they will have this joy and peace at the end. நம்முடைய சந்தோஷம் இப்பொழுதல்ல, நம்முடைய சந்தோஷம் முடிவிலே. Our joy should not be in the present, but it should be in the end. ஆண்டவரே, என் முடிவு துக்கமாயிராதபடி என் முடிவு சந்தோஷமாய் இருக்க, என் முடிவை குறித்து சிந்திக்க எனக்கு ஞானத்தை தாரும். Lord, let my end not be sorrowful, but let my end be joyful, so that give me grace to watch my end, Lord. ஜெபிப்போம். Let us pray. பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, Our holy and merciful Father, எங்கள் முடிவை குறித்து கவனமாய் இருக்க கிருபை தாரும். give us grace to be very careful about our end, Lord. இந்த உலகம் எங்களுக்கு அநேக சிற்றின்பங்களை தந்து இன்றைக்கு நாங்கள் எப்படி மகிழ்ந்திருக்கலாம் என்று எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து எங்களை பல விதங்களிலே கவர்ந்து இழுக்கலாம். Lord, this world may attract us by giving many pleasures and many things and entertainment of this world and try to draw us towards it, Lord. ஆனால் நீரோ முடிவிலே மகிழும்படி எங்களுக்காக காரியங்களை ஆயத்தம் பண்ணுகிறீர். But Lord, you prepare things that we may be joyful in the end. ஆண்டவரே, எங்கள் முடிவு மகிழ்ச்சியா இருக்கட்டும். Lord, let our end be joyful, Lord. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பை நாங்கள் கவனிக்க கிருபை தார். Give us grace to watch the warning that is given to us, Lord. எங்கள் முடிவு துக்கமாயிராதபடி பாதுகாத்துக்கொள்ளும். Lord, preserve us that our end may not be sorrowful. ஞானத்தை தாரும். Give us wisdom. கிருபையை தாரும். Give us grace, Lord. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' name we pray. ஆமென். Amen.